டயபெட்டிஸ் மாதிரியான டிசீசஸ் இதை கியூர் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு எப்பவுமே மெடிசின்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம அன்றாடம் எடுத்துக்கிற உணவுப் பொருட்கள், ஏன் சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸை கூட சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சிலது இருக்கு, அது டயபெட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ப்ராக்கோலி. இந்த ப்ராக்கோலி அப்படிங்கிறது நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள், அதுவும் டயபெட்டிஸ்க்கு ஏற்ற ஒரு வெஜிடபிள். இந்த நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ்ல லோ கேலரிஸ் இருக்கு, அதே மாதிரி இதுல கொஞ்சமான கார்போஹைட்ரேட் இருக்கு. இது பிளட் சுகரை இம்பாக்ட் பண்ணவே பண்ணாது. அது மட்டும் இல்லாம இதுல லோ கார்ப் மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கு, பீட்டா கேரோட்டின் அண்ட் ஃபோலிக் ஆசிட் இருக்கு. இது எல்லாமே டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு தேவையான ஊட்டச்சத்து. ஸ்வீட் பொட்டேட்டோஸ், இதுலயுமே சிமிலரான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. மேங்கோஸ்ல விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கு. அமெரிக்கன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிளட் பிரஷரை லோ பண்றதுக்கு பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேங்கோல அதிக அளவுல பொட்டாசியம் இருக்கு. அடுத்தது வாட்டர்மெலன். இதுல அதிக அளவுல விட்டமின் ஏ அண்ட் சி, பொட்டாசியம் இருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம் ரிச் ஃபுட் அப்படின்னு பார்த்தா வாட்டர்மெலனும் ஒன்று, இது அதிக அளவுல எடுத்துக்கலாம். ஹை ஃபைபர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃபைபர் அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எதை வேணா எடுத்துக்கலாம். அது எது இதுல இருக்கு அப்படின்னா, பீன்ஸ்ல இருக்கு, ஹோல் கிரெயின்ஸ்ல இருக்கு, ஓட் மீல்ல இருக்கு, ஆரஞ்சஸ்ல இருக்கு. ஸோ இதை எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. டயபெட்டிஸை உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்தியான ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா மட்டும்தான் முடியும். அதை விட்டுட்டு எண்ணெய் பொருட்கள், பொரித்த உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா மேல மேல உங்களோட ஹெல்த் வர்சன் ஆகிக்கிட்டே தான் போகும்.